जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन प्रजनरञ्जन यशोदनन्दन प्रजनरञ्जन यमुनदीरावनचारि यमुनदीरावनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा दामोदर राधे जय राधा रसी हरि राधे जय राधा पार्थ सधि राधे निताय गौर हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल जय 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 प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय 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 गुरुदेव जय श्रीला गुरुदेव कोटि वैष्णव की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय जय गौर प्रेमानंद हरि हरि बोल हरे कृष्णा हरि बोल हरे कृष्णा हरे कृष्णा प्रभु जी माता जी हरे कृष्णा माता जी हरि बोल हरे कृष्णा मल्लीश्वरी माता जी हरे कृष्णा माता जी हरि बोल हरे कृष्णा शांता माता जी எல்லாரும் வந்தாச்சு சூப்பர் हरे कृष्णा माता जी எல்லாருக்கும் हरे कृष्णा हरे कृष्णा राजोली माता जी हरे बोल எல்லாருக்கும் हरे कृष्णा பாட்டு முடிஞ்சிருச்சா? கீர்த்தனை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சு மாதாஜி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. முந்தைய பார்த்து முடியல. சோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பகவத்கீதா கர்மயோகம் 3வது அத்தியாயம் அதுல 35வது ஸ்லோகம். சாந்தா மாதாஜி மல்லேஸ்வரி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? हरे कृष्णा माताजी பண்ணலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. थैंक यू மாதாஜி. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. பதம் 35 श्रेयान् स्वधर्मो श्रेयान् स्वधर्मो
श्रेयान् स्वधर्मो स्वधर्मो विगुणः विगुणः श्रेयान् स्वधर्मो विगुणः श्रेयान् स्वधर्म विगुणः धर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् परधर्मात् स्वनुष्ठितात् परधर्मात् स्वनुष्ठितात् स्वधर्मे निधनं श्रेयः स्वधर्मे निधनं श्रेयः परधर्मो भयावहः परधर्मो भयावहः परधर्मो भयावहः श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वधर्मे निधनं श्रेयः परधर्मो भयावहः हरे कृष्ण मल्लीश्वरी माताजी वासिकलामा हरे कृष्ण माताजी वासिकला माताजी हरे कृष्ण வாசிக்கட்டுமா மாதாஜி? வாசிக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 35. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாஸ்வ அனுஷ்டாத் சவதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ மாதாஜி. மங்களாச்சரணம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓம் விஷ்ணு ஓம் அஜ்ஞானந்தி விராந்தஸ்ய ஞானம் சனச்சலாக்கயா சக்ஷுரன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாக்ஷத்யாதே சதாரிணே. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधारा शिवासादि गौरभक्तवृंद. कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு அத்தியாயம் 3 நம்ம 35வது பதம் இன்னைக்கு பார்க்க போறோம். யாராவது மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. படிக்குவா மாதாஜி? படிங்க மாதாஜி, படிங்க. மாதாஜி, பிறருடைய கடமைகளை நன்றாக செய்வதை விட குற்றங்கள் இருப்பினும் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது சிறந்தது. பிறருடைய பாதையை பின்பற்றுதல் அபாயகரமானது என்பதால் பிறரது கடமைகளில் ஈடுபடுவதை விட தனக்கென்று உள்ள கடமைகளை செய்யும் போது அழிவடைவதும் சிறந்ததாகும். மாதாஜி. மாதாஜி. சோ இங்க அர்ஜுனன் போன 2 ஸ்லோகங்களா அர்ஜுனன் கேட்ட கொஸ்டினுக்கு பகவான் இங்க ஆன்சர் பண்ணிட்டு வர்றாரு. இந்த விதிக்கப்பட்ட கடமைகளை பத்தி இங்க சொல்லிட்டு வராங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதோட ஒரு என்ன சொல்றது ஒரு கன்க்ளூஷன் அந்த விதிக்கப்பட்ட கடமைகளை பத்தி இங்க சொல்றாரு.
ஸோ பகவான் வந்து விதிக்கப்பட்ட கடமைகள் இந்த கடமைகள் வந்து ஏன் இந்த விதிக்கப்பட்ட கடமைகளை வந்து நம்ம ஏன் செய்யணும், அதை செய்யலை அப்படின்னா என்ன ஆகும், அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இங்கே வந்து இதை வந்து இந்த விதிக்கப்பட்ட கடமைகளை பற்றி இங்கே முடிக்காரு. ஸோ இந்த ஸ்லோகத்தில் நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் ஷேயான் ஸ்வதர்மோ விகுணக அப்படின்னு சொல்லலாம். ஷேயான் அப்படின்னா பெட்டர், சிறந்தது. சொதர்மம், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சொதர்மம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கு. தன்னோட நம்ம ஆல்ரெடி 4வது அத்தியாயத்துல பார்ப்போம் இல்லையா, சாதுர்வர்ணிய மயா சிஷ்டம் குணகர்ம விபாகசக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட குணங்கள், நம்மளோட கர்மம், நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு ஏற்ப நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் வர்ணாசிரம தர்ம முறைப்படி நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கு. கரெக்டா? அந்த பௌதிக லோகத்துல. ஸோ இந்த கடமைகளை வந்து நம்ம வந்து பண்ணணும். எப்படி? ஸ்ரேயான், அது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படின்னா விகுணக, சப்போஸ் அதுல ஏதாவது தப்புகள் இருந்தாலும், சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும், ரொம்ப அழகா இங்க வந்து பகவான் சொல்றாரு, பிறருடைய கடமைகளை செய்வதை விட குற்றங்கள் இருப்பினும், சின்ன சின்ன விகுணக, சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் உன்னோட தர்மத்தை, ஸ்வதர்மோ, உன்னோட கடமைகளை வந்து நீ செய்யது வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. அடுத்த லைன் பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் அப்படின்னு சொல்ல. பரதர்மம்னா அடுத்தவங்களோட டியூட்டி. ஸோ உன்னோட தர்மம் வந்து எப்படி இருக்கு, கடமைகள் வந்து குறைகள் இருந்தாலும் அதை வந்து நீ பண்ணுவது நல்லது. ஆனா அடுத்தவங்களுக்கு பிறருடைய பாதைகளை, பிறருடைய கடமைகளை வந்து பக்கவா இருந்தாலும், பரதர்மா ஸ்வனிஷ்டிதா, ஈவன் அது வந்து பெர்ஃபெக்டா இருந்தாலும், ப்ராப்பரா இருந்தாலும் அதை வந்து நீ பண்ணுவது வந்து என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் சொல்லு. சொதர்மே நிதனம் ஸ்ரேய. அடுத்தது லைன் சொதர்மம். சோ இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவனுக்கு நமக்குள்ள சப்போஸ் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் நிதனம், அது வந்து அழிவை கூட கொடுக்கும், அபாயகரமாக கூட கொடுக்கும். நிதனம் அது டெத்தை கூட கொடுக்கும், இல்ல அது அழிவை கொடுக்கும். அப்படிப்பட்ட நம்மளோட டியூட்டிய வந்து நீ அழிவை கொடுத்தாலும் ஸ்ரேயக, அது பெட்டர் அப்படின்னு சொல்லுவார். அது கரெக்ட், அது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் சொல்லுவாரு. சோ சப்போஸ் நீ வந்து பிறருடைய கடமைகளை, இதுல இருந்து அவர் என்ன சொல்ற அடுத்தது சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, உன்னோட கடமைகள்ல குறைகள் இருந்தாலும் அதை நீ செய்யது நல்லது. அதே நேரம் நீ அடுத்தவங்களோட கடையை ப்ராப்பரா செஞ்சா கூட அதுல சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்லுது, அது சிறப்பு கிடையாது, ப்ராப்பர் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பரதர்மோ பயாவக. ஸோ பரதர்மா அடுத்தவங்களோட டியூட்டிய பயாவக, அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருந்தாலும் நீ அதை வந்து பண்ணாத. அதுக்கு உன் கடமையை செஞ்சுட்டு நீ அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, அது டாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் முடிக்க. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்லோகத்தோட இது. சோ இந்த இடத்துல வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, பிறருடைய கடமைகளை, இப்போ உன்னோட டியூட்டி வந்து நீ பண்ணுறது வந்து சிறந்தது, உன் சுதர்மத்தை வந்து நீ பண்ணுறது வந்து டாப்பு. ஸோ அது கரெக்டா இல்லைன்னா கூட அதை பண்ணு, அடுத்தவங்களோட டியூட்டியை வந்து எடுத்து பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் அடுத்தவங்களோட டியூட்டி கரெக்டா இருந்தாலும், உன்னோடதுல குறைகள் இருந்தாலும் நீ அதை மட்டும் பண்ணு, அடுத்தவங்களோடது டாப்பா குறைகள் இல்லாம நீ பண்ணினாலும் அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல வந்து பகவான் சொல்லுவாரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் இதை வந்து இங்க சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் அவரவருடைய நேச்சருக்கு ஏற்ப நமக்கு என்ன இருக்குன்னா, நம்மளோட குணம் பிளஸ் நம்ம கர்மத்துக்கு ஏற்ப, நம்மளோட வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏற்ப, நம்மளோட உடம்புக்கு ஏற்ப நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கு. ஓகே. ஸோ அதை பொறுத்து பகவான் வந்து இதுல பேர்த் எடுத்து இப்படிதான் இந்த நம்மளோட கடமைகள் கிடையாது. நம்ம வந்து விபாகச குணகர்ம விபாகசக, நம்மளோட குணங்களுக்கும் கர்மங்களுக்கும் ஏற்ப நம்மளோட டியூட்டி இருக்கு. அதை வச்சு நம்மளோட தர்மத்தை வந்து, நம்ம சொதர்மத்தை வந்து, நம்ம விதிக்கப்பட்ட கடமைகளை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுல எப்படி அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்மளோட குணமா இருக்கட்டும், நம்மளோட கர்மமா இருக்கட்டும் வேறுபடும் இல்லையா. நம்ம எடுத்திருக்கக்கூடிய உடம்பை பொறுத்து நம்மளோட குணமும் வேறுபடும். இந்த 3 குணங்களுக்கு கீழே தான் ஆல்ரெடி போன 2 கிளாஸாவே எடுத்துட்டு இருக்காங்க. குணங்களுக்கு ஏற்ப நம்ம வந்து நம்மளோட உடம்புக்கு ஏற்ப நம்மளோட ஒவ்வொருத்தங்களோட குணமும் வேறுபடும், நம்மளோட கர்மமும் வேறுபடும். ஸோ அதனால நமக்கு என்ன இயல்பு இருக்கோ, இந்த 2 விஷயங்களுக்கு ஏற்ப, நமக்குள்ள இயல்புக்கு ஏற்ப நம்மளோட சொதர்மத்தை வந்து நம்ம பண்ணறோம். அதே நேரம் மற்றவர்களை போல நம்ம ஆக வந்து நம்ம முயற்சிக்க கூடாது
அப்படி நம்ம முயற்சிக்கும் போது அது என்ன பண்ணும்னா நம்ம அமைதியும் சரி நம்மளோட வாழ்க்கையோட முன்னேற்றத்தையும் வந்து அது சீரழிச்சிரும் கெடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன சொல்லுங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அழகா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நம்ம வந்து நமக்கு ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒரு ஒரு டீச்சிங் ஒரு எபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஆனால் அதே நேரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அந்த எபிலிட்டியை வச்சுட்டு நம்ம இருக்கலாம். நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அந்த ஒரு டீச்சிங் எபிலிட்டி நமக்கு இருக்கு. ஆனா நம்ம இன்னொருத்தங்களை பார்க்கோம், அவங்க வந்து பயங்கரமா பிசினஸ்ல வந்து டாப்பரா இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஓ அவங்கள போல பிசினஸ் பண்ணா நம்ம இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இதை விட்டுட்டு அந்த பிசினஸுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த எபிலிட்டியே நமக்கு இல்ல, அதோட அந்த டேலண்டே நமக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த உத்தியோகத்தை பார்க்காம நம்ம போய் பிசினஸ் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா அதுல வந்து என்ன போயிடுவோம், நமக்கு நஷ்டம் தான் கிடைக்கும், அழிஞ்சு போயிடுவோம். கரெக்டா இல்லையா? ஸோ நம்ம நிறைய நம்மளோட வாழ்க்கையில பார்க்க சிலவங்க, ஐயோ எனக்கு இது வந்து பத்தலை, இந்த சம்பாத்தியம் பத்தலை, அதனால நான் போய் அந்த பிசினஸ் பண்ணி நான் முன்னேறலான்னு பார்ப்போம்னா கடைசி ஒண்ணுமே இல்லாம போறது நம்ம டைரக்டா நம்மளோட டைரக்ட் இதுலயே நம்ம நிறைய பேர் பார்ப்போம். அதே நேரம் அவன் இந்த டீச்சிங் வேலையை பார்த்திருந்தா ஓரளவு மினிமமா இருந்திருக்கும், ஒரு சேலரி இருந்திருக்கும், ஆனா அவனுக்கு அங்க ஒரு அமைதி இருக்கும், அவன் அழிவடைய மாட்டான். இதுதான் வந்து சிறிய சிறிய குறைகள் இருக்கும் அங்க, ஆனாலும் அவன் மகிழ்ச்சியாகவும் அங்க வெற்றியாகவும் அவன் இருப்பான், வெற்றிகரமாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு நாய் வந்து அது பூனையோட வேலையை பண்ணா பக்காவா இருக்குமா? நாய் நாயோட வேலையை தான் பண்ணணும், பூனை வந்து பூனையோட வேலையை தான் பண்ணணும். கரெக்டா இல்லையா? நாய் வந்து பூனையை போல வேலை பண்ணக்கூடாது, அது வெளியில இருக்கணும், அது இப்படி குறைக்கணும், வீட்டை பாதுகாத்துக்கணும், இது நாயோட வேலை. ஆனா பூனை அதே போல பண்ணுனா அது வந்து அழிவை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே நம்மளோட தர்மம், நம்மளோட சொதர்மத்தை நம்ம ப்ராப்பரா பண்ணும்போது அது வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஆனா அதே நேரம் பர தர்மத்தை, அடுத்தவங்களோட தர்மத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது நம்ம வாழ்க்கையில என்ன கொடுக்கும்னா பயத்தை கொடுக்கும், ஒரே குழப்பத்தை கொடுக்கும், கடைசி அது தோல்வியை தான் நமக்கு கொடுக்கும். ஓகே, இதை வந்து பக்காவா இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க. இதுல நம்ம ஓமை எப்படி எப்பவுமே பிரபுபாது என்ன கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மீன் இருக்கு, நான் எல்லா கிளாஸ்லயும் சொல்லியிருப்பாங்க, மீன் இருக்கு. அந்த மீனோட நேச்சர் என்னது, அது வந்து தண்ணியில தான் இருக்கணும், அதை கொண்டு நிலத்துல போட்டா அதால ஹாப்பியா இருக்க முடியாது. கரெக்டா இல்லையா? அது செத்து போயிடும். அதே போலதான் நம்மளோட சொதர்மத்தை நம்ம ப்ராப்பரா பண்ணணும், அடுத்தவங்களோட சொதர்மத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. இன்னும் நம்மளே எடுத்துப்போமே, இப்ப பறவைகள் வந்து ரொம்ப அழகா பறக்குது, ஐயோ அது எவ்வளவு அழகா பறக்குது, நம்மளும் பறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் நின்றுக்கிட்டு மாடியில ஏறி பறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே விழுந்து நம்ம செத்துதான் போயிடுவோம். சோ நமக்கு என்ன இயல்பு இருக்கோ, நம்மளோட குணத்துக்கும் கர்மத்துக்கும் ஏற்ப என்ன இயல்பு இருக்கோ அதுக்கு தக்க நம்மளோட சேவையை பண்ணணும், நம்மளோட பணியை பண்ணணும். அப்படி நம்ம பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கை வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ இதுல வந்து இன்னும் பிரபுபாத் இங்க என்ன சொல்லுறாரு அப்படின்னு சொன்னா, இதுல அவரோட வியாக்கியானத்துல இருந்து ஒரு 2-3 விஷயம் பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கு, இப்பதான் பார்த்துட்டு வரோம் இல்லையா? நம்மளோட குணங்களுக்கு கர்மங்களுக்கு ஏற்ப நமக்கு வந்து ஒரு விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தன்னோட மனநிலைக்கு ஏற்றவாறு நமக்கு வந்து விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கும். நம்மளோட உடம்பா இருக்கட்டும், நம்ம மென்டாலிட்டியா இருக்கட்டும், இதை பொறுத்து மாறும். மனுஷனுக்கு ஒரு விதமாக இருக்கும். இப்ப பாம்பெடுத்தா அதுக்கு சீரக குணம் இல்லையா, அந்த கோபம், அந்த சீரக குணம் இருக்கும். அதே போல நாய் எடுத்தா அது ஒரு மாதிரி, பூனை எடுத்தா அது ஒரு மாதிரி. சோ இப்படி எல்லாருக்கும் அவங்களோட உடம்புக்கு ஏற்ப அவங்களோட குணங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். அதுக்கு தக்க ப்ராப்பரா நம்ம டியூட்டியை பண்ணணும். ஓகேவா? இது வந்து பிரபுபாத் சொல்லியாரு. சோ பிரபுபாத் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்காருன்னா, பிராமணா, ஒரு பிராமணாவா இருந்தா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பான், நாலெட்ஜபிளா இருப்பான், பிளஸ் வந்து அஹிம்சாவாதியா இருப்பான். கரெக்டா இல்லையா? அதே நேரம் ஒரு சத்திரியா எடுத்தா ஒரு நாட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம், வீரத்தோட இருப்பான், ஸ்ட்ரென்த்தோட இருப்பான், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹிம்சையும் இருக்கும், வயலன்ஸும் இருக்கும். ஏன்னா அந்த நேச்சர் இருந்தாதான் ஒரு சத்திரியாவால வந்து நாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? அதே நேரம் சத்திரியா போய் பிராமணாவோட டியூட்டியை எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பிராமணா சத்திரியனோட டியூட்டியை எடுத்தாங்கன்னா ஃபுல் கொலாப்ஸ் ஆயிரும். அதுதான் இந்த வர்ணாசிரமத்தோட, வர்ணம் பிளஸ் ஆசிரமத்தோட வடிவமே அதுதான், வடிவமைப்பே அதுதான். கரெக்டா? ஒரு சொசைட்டியை வந்து பக்காவா கொண்டு போறது தான் இந்த வர்ணம் பிளஸ் ஆசிரமத்தோட என்ன சொல்றது, நேச்சர். ஓகே, அவங்கவங்க அவங்களோட டியூட்டியை வந்து தன்னோட இயல்புக்கு ஏற்ப வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்தது வந்து இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்மளே நம்ம வீட்டுல நம்ம சம்டைம்ஸ் எடுப்போம் இல்லையா? சம்டைம்ஸ் சில குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆர்டிஸ்டிக் நேச்சர் இருக்கும், நல்ல டிராயிங் வரையும், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட விஷயத்த அந்த குழந்தையை கொண்டு புகுத்துவோம். எப்படியாவது இந்த குழந்தைய நான் டாக்டருக்கு தான் படிக்க வச்சு விடணும், இல்ல நான் ஒரு என்னது இன்ஜினியரா வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா புஷ் பண்ணுவோம். அந்த
டியூஷனை விட்டு இந்த டியூஷனை விட்டு எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆனா இயல்பாவே அதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கும், அதுக்கு ஒரு நேச்சர் இருக்கும். அதை நம்ம பார்க்கவே மாட்டோம். அந்த விஷயத்துல நம்ம விடும்போது அந்த குழந்தைங்க பக்காவா ஷைன் ஆகும். ஆனா நம்ம விடாம இன்னொரு விஷயத்துல கொண்டு நம்ம விடுவோம். அது வந்து கடைசி வந்து நமக்கு ஒரு தோல்வியை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா அதுல இயற்கையா அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தக்கன நம்ம வந்து பண்ணணும். இல்லைன்னா நம்ம இப்படி அவங்களுக்கு அந்த ஒரு டாக்டர் ஆகக்கூடிய அந்த நேச்சரே இருக்காது. ஆனா என்ன பண்ணுவோம், நமக்கு ஆசை, அதனால என்னென்னவோ பண்ணி விடுவோம். அவங்களுக்கு கடைசி அங்க என்ன பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான் ஆகும் அந்த குழந்தைக்கு. பிளஸ் அங்க வந்து ஒரு சந்தோஷமும் இருக்காது. ஒரு தேவைக்கா என்ன சொல்றது, ஒரு செவனேன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கடமைக்கு ஏதோ சொல்லுகாங்க, நம்ம செய்வோம், எப்படியாவது இதுல இருந்து பாஸ் ஆகி வெளியில வந்துடணும். இப்படிதான் வந்து அந்த குழந்தை வந்து இருக்கும். அதே நேரம் நமக்கு இயல்பா நமக்கு என்ன இருக்கோ அதை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுக்கலாம். இதுல நம்ம ஒரு சின்ன விஷயம், ஒரு வந்து ஒரு ஒரு ஸ்டோரி பார்த்துக்கலாம். விஸ்வாமித்திரரோட ஸ்டோரி பார்த்துக்கலாம். ஓகேவா? விஸ்வாமித்திரர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அவர் ஒரு கௌஷிக மன்னன், அவரோட பேரு, ராஜாவா இருந்தாரு. அப்போ ஒரு டைம் அவர் எங்க போறாரு அப்படின்னா வசிஷ்ட ரிஷியோட ஆசிரமத்துக்கு போறாரு. தன்னோட சோல்ஜர்ஸோட அவர் போறாரு. போகும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வசிஷ்டர் வந்து உபசரிக்காரு, இவங்களெல்லாம் உபசரிக்காரு. அவர் ஒரு மன்னன் இல்லையா, உபசரிக்காரு. உபசரிச்சு அவர் சொல்லுறாரு எல்லாருக்கும் விருந்து பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. எல்லாரும் போய் குளிச்சுட்டு எடுத்துட்டு வாங்க, நதியில குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும். ஸோ அவ்வளவு சோல்ஜர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். அப்ப மன்னன் நினைக்காரு, இவரோ ஒரு சின்ன ஆசிரமத்துல இருக்காரு, சோ இவர்கிட்ட என்ன இருக்க போகுது, இவ்வளவு பேருக்கு இவர் எப்படி சாப்பாடு போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லயே வராரு. வரும்போது இங்க பாக்காரு, எல்லாருக்கும் பல வெரைட்டிஸா வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ இவர் கேட்காரு, கௌஷிக ராஜா கேட்காரு, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது வசிஷ்டர் ரிஷி சொல்லுறாரு, அவர்கிட்ட என்ன அப்படின்னா இந்திரனால கொடுக்கப்பட்ட ஒரு காமதேனு பசு அவர்கிட்ட இருக்கு. சோ இந்த காமதேனுவோட நேச்சர் எல்லாத்தையும் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய இது வந்து அதுக்கு உண்டு. சோ அது மூலமா அவர் வந்து அந்த மந்திரங்கள்னால அவர் வந்து இந்த சாப்பாடு எல்லாத்துக்கும் அவர் அரேஞ்ச் பண்ணாரு. சோ கௌஷிக ரிஷி நினைக்காரு, இவர ஒரு பிராமணா ஒரு சின்ன ஒரு குடிசையில வாழ்றாரு, இவற்றை இந்த பசு இருந்து என்ன யூஸ் இருக்க போகுது, நமக்கும் நிறைய பிரஜைகள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, நம்ம நாட்டுக்கு கிடைச்சா கூட இதுக்கு வந்து ஒரு பயன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்ட முனிகிட்ட வந்து இந்த பசுவை கேட்பாரு. வசிஷ்ட முனி வந்து தர முடியாது அப்படின்னு மறுத்துருவாரு. சோ ராஜாக்கு கோபம் வருது. கோபம் வந்து அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா சண்டை போடுவாரு. கரெக்டா, தன்னோட சோல்ஜர்ஸை வச்சு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகாரு. அப்ப வசிஷ்ட முனி என்ன செய்வாரு அப்படின்னு சொன்னா அவரோட மந்திரத்தினால ஏகப்பட்ட சோல்ஜர்ஸை வந்து வரவழைக்காரு. வரவழைச்சு சண்டை போட்டு கடைசி இந்த கௌஷிக மன்னர் வந்து தோத்து போயிருக்காரு. தோத்து போனோன்னா இவருக்கு பயங்கர கோபமா வருது. ஒரு பிராமணா ஒரு ஒரு இவரால நம்ம தோத்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்துல என்ன பண்ணுறாரு, நம்மளும் இதை போல தவம் இருந்து இந்த பவரை வந்து நம்ம எடுத்துக்கணும், வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல போய் தவம் இருக்காரு. தவம் இருந்துதான் அவர் ஏகப்பட்ட வருஷங்கள் வந்து வாழ்க்கையில வீணடிக்காரு. ஏன்னா இதே போல நகல் செய்யணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா, இவரை போல வசிஷ்டரை போல. அங்க என்ன பண்ணுறாருன்னா மேனகையோட இதுல மயங்கி, ப்ராப்பரா அவரால் பண்ண முடியல, பண்ண முடியாம மேனகையோட இதுல மயங்கி அது மூலமா அவருக்கு ஒரு சகுந்தலா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை வருது. சோ இப்படி ஏகப்பட்ட வருஷங்கள் அவரோட வாழ்க்கையில வீணா போயிருது. அவர் ராஜாவா இருந்தா கூட அந்த பக்காவா அவரோட டியூட்டியை பண்ணியிருப்பாரு, கரெக்டா இல்லையா, அந்த சத்திரிய தர்மத்தை பண்ணியிருப்பாரு. சோ இங்க நகல் பண்ணினாரு, பண்ணி அவரோட வாழ்க்கை ஃபுல்லா வீணாகுது. அதுக்கு பிறகு ஒரு ப்ராப்பர் அத்தாரிட்டி, ப்ராப்பர் கிரேடன்ஸு கீழே அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து பிரம்ம ரிஷியா விஸ்வாமித்திரரா வந்து அவர் வராரு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு தோல்விதான் கிடைக்குது. சோ இதுக்கு வந்து இங்க பிரபுபாத் என்ன சொல்லுறாரு அப்படின்னா, சோ இந்த இந்த 3 குணங்களுக்கு கீழே நம்ம இருக்குது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சுதர்மத்தை வந்து நம்ம பக்காவா ஃபாலோ பண்ணணும். நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தக்கன நம்ம அந்த கடமைகளை வந்து நம்ம பக்காவா பண்ணணும். சோ ஆனா அதுக்கு மேல அப்ப வந்து நமக்கு அப்படி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, வர்ணாசிரம தர்மம் வந்து நம்மளோட ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஆன்மீகத்துக்கு போறதுக்கு ஒரு படிக்கல். சோ இந்த வர்ணாசிரம தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, ப்ராப்பரா நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு கிராஜுவல் நம்ம தூய்மை அடையலாம். ஆனா அதே நேரம் ஒரு ப்ராப்பரா ஆன்மீகமா நம்ம ஒரு குருவோட வழிகாட்டலுக்கு கீழே நம்மளோட தர்மத்தை வந்து நம்ம பக்காவா பண்ணும்போது, கிருஷ்ண உணர்வுல நம்ம வந்து பண்ணும்போது நம்ம அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து எந்த விதமான இந்த சுதர்மம் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாது வந்து இங்க சொல்லுவாங்க. சோ வந்து இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம முழுமையான ஒரு கிருஷ்ண உணர்வுல குருவுக்கு கீழே அவரோட கைடன்ஸு கீழே நம்மளோட தர்மத்தை நம்ம பண்ணும்போது
நம்ம ஜட உலகம் அங்க வந்து ஒரு ஒரு திவ்ய தளத்துல இருப்போம் இல்லையா, அவர் சொல்லுகாரு நம்ம அதை செய்யும். நம்ம செய்யும் போது நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம பௌதீகமா இருக்கலாம். இப்ப பௌதீகமா கூட எடுத்துக்கோங்களேன். இப்ப நம்ம ஒரு ஒரு பேங்க் இருக்கு, ஒரு பேங்க்ல வேலை செய்யும். நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியுமா? கண்டிப்பா கூடிய முடியாது. அங்க ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க, அவங்கள கேட்டுதான் பௌதீகமா அதை செஞ்சாதான் நம்ம ப்ராப்பரா அங்க வந்து நம்ம இருக்க முடியும். அதே போல நம்ம ஒரு ஏர்போர்ட் எடுங்க, ஏர்போர்ட் போற நம்ம இஷ்டத்துக்கு உள்ள புகுந்து நம்ம போய் ஃபிளைட்ல ஏற முடியாது இல்லையா, அங்கேயும் ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க. அவங்களோட கைடன்ஸு கீழே அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்டு நம்ம போனா நம்ம ஃபிளைட்டை பிடிச்சி ப்ராப்பரான இடத்துக்கு நம்ம போய் சேர முடியும். நம்ம இஷ்டத்துக்கு உள்ள புகுந்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பா போக முடியாது, பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும். கரெக்டா? இது பௌதீகமாவே இப்படி. சோ அதே போல ஆன்மீகத்துல வந்து அங்க வந்து ஒரு குருவோட ஆன்மீக குரு எங்க எடுத்தாலும் ஒரு கைடன்ஸ் கீழே நம்மளோட தர்மத்தை பண்ணணும். ஆன்மீகமா எடுத்துக்கிட்டோம்னா ஆன்மீக குரு என்ன சொல்லுகாரோ அதை கேட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம வடிவமைச்சுக்கணும். அப்ப வந்து அங்க வந்து அது டாப்பர், அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயக அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் சொல்லுகாரு. அது சிறப்பு அப்படின்னு சொல்லுகிறாரு. சோ இதுக்காக பகவத்கீதையில வந்து 9.34 9வது அத்தியாயத்துல வந்து பகவான் சொல்ற ஸ்திரீயோ வைஷ்யா சூத்ராஸ் தேவி யாந்தி பராம் கதி. ஓகே, ஈவன் நீ வந்து ப்ராப்பரா ஒரு ஆன்மீக குருவுக்கு கீழே ஒரு தூய பக்தர்கள் வழிகாட்டலுக்கு கீழே நீ தூய பக்தி பண்ணும்போது ஒரு ஸ்திரீயோ ஒரு வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு வைஷ்யாவா இருந்தாலும் சரி, ஒரு ஈவன் சூத்ராவா இருந்தாலும் சரி, நீ பராம்கதி பரத்தை வந்து அடைய முடியும் ஈஸியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பௌதீகமா இருந்தால் நம்மளோட கடமைகளை வந்து பக்காவா பண்ணணும். அதுக்காக அடுத்தவங்கள கடமைகளை வந்து நம்ம எடுத்து போட்டு நம்ம பண்ணக்கூடாது. ஆன்மீகம் பண்ணும்போது வழிகாட்டலுக்கு கீழே நம்ம பண்ணும் பொழுது யாரு வேணாலும் பகவானோட பரமகதியை வந்து நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ இங்கேயே நம்ம எக்ஸாம்பிள் படிக்கும் விஸ்வாமித்திரர், கரெக்டா இல்லையா? சோ அவர் எப்படி விஸ்வாமித்திரர் வந்து அதை இமிட்டேட் பண்ணக்கூடாது. மெயின் விஷயம் அடுத்தவங்களோட டியூட்டியை நம்ம இமிட்டேட் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் ஹனுமான் எடுத்துக்கோங்களேன். ஹனுமான் வந்து பகவான் வந்து கடைசி பட்டாபிஷேகம் எல்லாம் முடியும் போது எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் எதுவுமே கேட்க மாட்டாரு, உன்னோட சேவை மட்டும்தான் எனக்கு வேணும்னு கேட்பாரு. கரெக்டா இல்லையா? சோ அவர் எடுத்து நான் ராஜாவாகணும், இந்த இதுக்கு ராஜாவாகணும்லாம் கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பா அவர் வந்து அந்த ஒரு உச்சத்தை வந்து இந்த ப்ராப்பரா இந்த ஒரு சிறப்பு இந்த ஒரு விஷயத்த ஆயிருக்க முடியாது. ஆனா அதே நேரம் அவர் அந்த சேவை இதுல இருக்கும்போது அந்த சேவையை மட்டும் உன்னோட சேவை மட்டும்தான் கேட்பாரு. அதனாலதான் அவர் ஒரு எல்லாராலையும் ஒரு குளோரிஃபை பண்ணக்கூடிய புகழக்கூடிய ஒரு நிலைமையில வந்து ஹனுமானால ஆக முடிஞ்சது. சோ இதை வந்து நம்மளோட வாழ்க்கையிலும் எடுத்துக்கணும். சோ இந்த இடத்துல பிரபுபாது முடிக்கும் போதும் அதுதான் சொன்னாரு. எப்படி ஒரு விஸ்வாமித்திரர் ஒரு ஆன்மீக தளத்துல இருக்கும்போது இது எப்படி வேணாலும் பண்ணலாம். விஸ்வாமித்திரர் கூட என்ன பண்ணலாம், அவர் வந்து சத்திரியனா இருந்து பிராமணனா மாறினாரு, ஆனா நம்ம நகல் பண்ணக்கூடாது. அதே போல பரசுராமர் வந்து ஒரு பிராமணனா இருந்து சத்திரியனா மாறினாரு. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ்க்கு கீழே நம்ம அதை பண்ணணும். ஒரு எப்படி வேணாலும் நம்மளோட டியூட்டியை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முடிக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் மேம். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. நைஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு கன்ஃபியூஷன் லேட்னா அது சரியா அப்போ எடுத்துக்க முடியாதுன்னு தெரியல. சொல்லுங்க பிரபு. 2வது லைன்ல சொன்னீங்கல்ல, அதாவது நல்லதே பண்ணாலும் ஃபாலோ பண்ணக்கூடாது நம்ம அப்படின்றது. இப்ப அதுக்கு வந்து எப்படின்னா அந்த 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 முன்னர் காலத்துல வந்து நம்ம வந்து எப்படின்னா வசிஷ்டர் வந்து அவர் நல்லதுதான் பண்ணாரு, அவர் தவம் பண்ணி நல்லது பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவர் வந்து அதை வந்து நகல் எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்ப அதனாலதான் அவர் வந்து தப்பா போய் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவருடைய நிலை தருமாறி ஆனால் திருப்பி பின்னாடி ஆயிட்டாரு. அப்ப இப்ப நம்ம இதுக்கு எடுக்கும்போது எப்படி மாதாஜி எடுத்துக்கலாம்? அப்ப நல்லதே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா அது மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பிரபு. இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க, கரெக்டா இல்லையா? சரிங்க. ஸோ டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து இந்த டாக்டர் இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் போய் ஒரு ஃப்ளைட் பண்ணணும், ஒரு பைலட் ஆகணும்னு நினச்சிட்டு அவர் ஒரு அந்த சேவையை பண்ணாரு. சப்போஸ் அதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சோண்டு அதை வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். அதில் சம்டைம்ஸ் வந்து அவர் வந்து அந்த பைலட் ஆகணும்னு நினச்சா வந்து அவர் அதை கரெக்டாக பண்ணினா கூட அது பக்காவாக கடைசி வரைக்கும் அவர் பக்காவாக பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவருக்கு பக்காவாக தெரியாது. ஏதோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டைம் அல்லது 2 டைம் அவர் பண்ணியிருக்கலாம். ஆனா அது சம்டைம்ஸ் டேஞ்சரஸ் தான். இது இன்னும் ஈஸியாவே சொல்லுங்க. ஒரு டாக்டரோட பையன் இருக்கான், கரெக்டா இல்லையா? அனுகுலா, can I answer it? பிரபுஜி, அது கொஞ்சம் நல்லதே
பண்ணுனா கூட நம்ம அடுத்தவங்களத ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு இல்ல. அதோட அர்த்தம் வந்து நீ நல்லா அடுத்தவனை ஃபாலோ பண்ணா கூட. ஓகே. இப்போ இந்த அதுதான் confuse ஆயிடுச்சு. Okay. பைலட் எடுத்துக்கோங்க. ஹி இஸ் a டாக்டர். ஆனா அவருக்கு நல்ல பைலட்டோட தெரியும். ஆனா ஹி இஸ் நாட் a பைலட். ஆனா அவருக்கு நல்ல பைலட்டோட தெரியும், ஃபிளைட் ஓட்ட தெரியும். இப்போ அவர் நல்லாவே ஃபிளைட் ஓட்டி இருந்தா கூட, கரெக்டா டேக் ஆஃப் பண்ணாரு, கரெக்டா லேண்டிங் எல்லாம் பண்ணா கூட கவர்மெண்ட் அதுக்கு என்ன அவார்டு கொடுக்குமா, இல்லைன்னா அவருக்கு வந்து போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குமா? போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுக்கும். ஏன்? அவர் நல்லா தானே பண்ணாரு. பைலட் அத்தாரிட்டி கிடையாது. தட் இஸ் த பாயிண்ட். தட் இஸ் த பாயிண்ட். நீ கரெக்டா பண்ணா கூட அடுத்தவனோட வேலையை நீ பண்ணாத. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு இட்ஸ் a வெரி பேட் எக்ஸாம்பிள். எல்லாரும் காதை கொஞ்சம் பொத்திக்குங்க. வெரி பேட் அட். இப்போ பக்கத்து வீட்டுல ஒரு ஃபேமிலி இருக்கு, அவன் புருஷன் அவனோட ஒய்ஃபை ஒழுங்கா பாத்துக்கல. நான் நல்லா பாத்துக்கிறேங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்க முடியுமா? ஈவன் யூ கேன் டூ இட் நைஸ்லி, வி ஷுட் நாட் டூ இட். கரெக்டா இல்லையா? அது நம்மளோட டியூட்டி கிடையாது அவங்கள வந்து பாத்துக்கிறது. அது அவரோட ஹஸ்பண்ட் டியூட்டி. they have to take care. கரெக்டா இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க நம்மளுக்கு விதிக்கப்பட்ட வர்ணாசிரம தர்மப்படி நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நம்ம தவறா இருந்தா கூட, கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தா கூட நம்மளோட டியூட்டியை நம்ம செய்வோம். அடுத்தவங்களோட டியூட்டியை நம்ம செய்ய வேண்டாம். ஓகே. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சாரி அனுப்புல ராதிகா. பிரபு, நம்ம எக்ஸாம்பிள் ஓகே, கரெக்டா, சூப்பர். ஆனா நம்ம அர்ஜுனனே எடுத்துக்கோங்களேன். ஸ்டார்டிங்ல அவர் ஒரு சத்திரியா, கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ வந்து அவர் அங்கே நான் வந்து எனக்கு இவங்களெல்லாம் கொல்ல முடியாது, பிச்சை எடுத்து தான் நான் வாழணும், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுயா இல்லையா? அது ஒரு சென்டிமெண்ட்னால. ஓகே, கரெக்டா, இதெல்லாம் பண்ணணும். ஸோ அவரோட தர்மம் அங்கே என்ன இருந்தது? சத்திரிய தர்மம். சத்திரியாத சண்டை போடணும், சண்டை போட்டு அதை பண்ணியிருக்கணும். ஸோ ஆனால் அவர் அதை அங்கே பண்ணலை. அப்படி அவர் பண்ணியிருந்தா அது டேஞ்சரஸ் தான். அதான் அது பிறகு அவர் வந்து பக்தியில அதுக்கு பிறகு போறாரு, கரெக்டா இல்லையா? எல்லாம் டாப்பா போகுது, அது இல்லை. ஸோ இது சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், அர்ஜுனனோட எக்ஸாம்பிள். ஸோ நம்மளோட டியூட்டி என்ன இருக்கோ அதை நம்ம பக்காவா பண்ணணும். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா பிரபு. சூப்பர், தேங்க்யூ. ஸ்பாட்லைட் ரிமூவ் பண்ணிக்கலாமா, சோ தட் எல்லாரையும் பார்க்க முடியும். யா, தேங்க்யூ. மாதாஜி நீங்க விக்ஸ் சாப்பிட்டுட்டு வரணும், ரொம்ப தொண்டை சிக்குது. லக்ஷ்மி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப கேக்குறது இல்லைங்க பிரபு, எனக்கு ஒரு டவுட் கேட்கவா வேண்டாமான்றதுல இருந்துட்டேன். இல்ல ஒரே ஜாப்ல இருக்கும் பிரபு மாதாஜி. இருக்கும்போது இப்ப நான் என்னவே எடுத்துக்கோங்க, நான் ஒரு டீச்சரா இருக்கேன்னா, இப்ப நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். ஒருத்தவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிருக்காங்க, நல்லா இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நான் மெட்ரிகுலேஷன்ல இருந்து ரிலீவ் ஆகி கவர்மெண்ட்டுக்கு படிச்சு போகணும்னு நினைக்கிறோம். ஒரு 3-4 எக்ஸாம்ல வந்து என்னால முடியல. அப்படிங்கும் போது நான் எடுத்த முடிவு தப்பா? இல்ல என்னோட ஜாப்ல இப்ப நான் என்னை மட்டும் கிடையாது, எல்லாருமே அவர் ஒரு ஜாப்ல அதை விட பெஸ்டா மேல போகணும்னு நினைக்கிறோம் மாதாஜி. அதுல சில நேரம் வந்து கர்மாவால கூட முடியாம இருக்கலாம். அந்த முடிவு எடுக்கிறது தப்பா மாதாஜி? அதுவுமே அடுத்தவங்களை பார்த்து எடுக்கிறோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருமா? இல்ல, அடுத்தவங்களோட சாரி அனுப்புலா சொல்லட்டுமா? அடுத்தவங்களோட தர்மத்தை தான் பண்ணக்கூடாது. இது நீங்க ஆல்ரெடி ஒரு டீச்சர் தர்மம், இன்னொரு டீச்சரா போக போறீங்க, கரெக்டா? இட் இஸ் நாட் அடுத்தவங்களோட தர்மத்தை நீங்க எடுக்கல. இப்ப நீங்க டீச்சர் தர்மத்துல இருக்கீங்க, நீங்க வந்து வேற ஒரு ரோல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் நாட் ஃபேர். இப்ப ஸ்கூலுக்குள்ளேயே என்ன சொல்றது, இல்லீகலா டியூஷன் எடுப்பாங்க, வேணும்ட்டே வந்து இது பண்றது, இல்லைன்னா வேற என்ன சொல்றது, ஸ்கூலிங்ல அனுக்குள்ளாக்கு ஏதாவது தோணாலும் சொல்லலாம். இப்ப ஸ்கூல் டீச்சரா இருக்கீங்க, அங்கேயே போயிட்டு நான் வாட்ச்மேனாவும் இருக்கேன், நான் பிடி மாஸ்டராவும் இருக்கேன்னு இருக்க வேண்டியது இல்லைல்ல. நீங்க தமிழ்னா தமிழ் பாடத்தை எடுத்துட்டு நீங்க போங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் பாடத்தை எடுத்துட்டு போங்க. யூ டோன்ட் ஹாவ் டு டூ அதர்ஸ் திங். ஓகேவா? இப்ப உதாரணத்துக்கு பியூன் வந்து ஸ்கூல்ல வந்து பெல் அடிக்கிறாரு, 4:30 மணிக்கு பெல் அடிக்கிறாரு. சோ இன்னைக்கு வந்து பெல் அடிக்கல. சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, அடுத்தவனோட தர்மத்தை நீங்க செய்றீங்க. நீங்க போயிட்டு 4:30க்கு கரெக்டா பெல் அடிச்சிடுறீங்க. பட் மேபி அன்னைக்கு வந்து ஹெட் மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பாரு, வெளியில வந்து கலவரம் இருக்கு, அதனால ஸ்கூலுக்கு நீ பெல் அடிக்காத. அப்பதான் அந்த 4:25க்கு நியூஸ் வந்திருக்கு.
வெளியில ஒரே பிரச்சனையா இருக்கு, பசங்களை இப்ப பெல் அடிச்சு வெளியில விட்டானா ரொம்ப ஆபத்தாயிடும். ஸோ பெல் அடிக்காம அப்படியே ஹோல்டு பண்ணு. ஆனா நீங்க போயிட்டு அவன் தர்மத்தை எடுத்து போய் அடிச்சு இன்னைக்கு 10 குழந்தைங்க 100 குழந்தைங்க வெளியில போய் அதுல ஒரு 40-50 குழந்தைக்கு அடிபட்டுச்சு. இப்போ இது நம்மளுக்கு தேவையா? So, as a teacher, you are doing a pune's job ன்ற போது அது conflict. But teacher doing another job is not a problem. Okay? ஓகே பிரபு, ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. என் வாய் சும்மா இருக்காது, அதனால நான் போயிட்டு வரேன். பாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கண்டினியூ பிரபு. பாகவதம் கிளாஸ் இருக்குங்களா மாதாஜி? என்ன ஹரே பிரபு? கிருஷ்ணா தேங்க்யூ பிரபு. மாதாஜி. பாகவதம் 8 மணிக்கு, ஆமா பாகவதம் இருக்கு. ஓகே, இதுல இதே இருக்கு. ஆமா, என்ன இருக்குங்களா மாதாஜி? ஆன்லைன்ல தான் பிரபு இன்னைக்கு கிளாஸ். ஆக்சுவலி பிரபு ஆன்லைன்ல இருக்கிறாங்களா? இல்ல பிரபு வேற கிளாஸ் போயிருக்காரு. ஸோ சரிங்க நம்ம மாதாஜி. கிளாஸ் வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல தான் இருக்கும். ஸோ மாதாஜி, லட்சுமி மாதாஜி கேட்டதுக்காக ஒரு விஷயம் கூட என்ன அப்படின்னா, நம்மளோட சர்வீஸ் வந்து மெயினா இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, கம்பேர் பண்ணக்கூடாது. கரெக்டா இல்லையா? அவங்க இப்படி பண்ணாங்க, நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு உமன் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம ஈஸியா எடுத்துக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வித்தியாசம் இருக்கு. ஒரு டெலிவரியா இருக்கட்டும், இப்படிலாம் இதை வந்து ஜென்ஸ் நகல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கரெக்டா இல்லையா? அவங்களால பண்ண முடியாது. ஸோ ஒருத்தங்களோட இதை வந்து இன்னொருத்தங்க கம்பேர் பண்ணக்கூடாது. மெயின் விஷயம் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி இருக்கு, நம்ம எப்பவுமே பார்க்கோம், தலைப்பகுதி வந்து எப்பவுமே பிராமணாஸ், கைப்பகுதி எப்பவுமே சத்ரியாஸ், இப்படிதான் எடுத்துப்பாங்க. வயிற்றுப்பகுதி வந்து வைஷ்யாஸ், கால் பகுதி வந்து சூத்ராஸ். ஸோ இவங்க வேலைகளை வந்து அவங்க ப்ராப்பரா பண்ணும்போது, பிராமணாஸ் இந்த டியூட்டியை பண்ணணும், சத்ரியாஸ் இந்த டியூட்டியை பண்ணணும், வைஷ்யாஸ் இந்த டியூட்டியை பண்ணணும், சூத்ராஸ் இந்த டியூட்டியை பண்ணணும். ஸோ சூத்ரா போய் பிராமணாவோட டியூட்டியை பண்ணா என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆகுமா இல்லையா? ஆமா. கண்டிப்பா ஆகும். ஆமாங்க. ஸோ அதை பண்ணக்கூடாது. அவங்கவுங்க டியூட்டி, இவங்க 4 பேருமே அவங்கவுங்க டியூட்டியை கரெக்டா பண்ணாங்களே, அந்த சொசைட்டி வந்து சூப்பரா இருக்கும். கரெக்டா? எல்லாரும் அவங்கவுங்க ஒரு கை ஒரு விஷயத்த செய்யணும், கால் ஒரு விஷயத்த செய்யணும், நம்ம வாய் ஒரு விஷயத்த பண்ணணும், நம்ம கண்ணு ஒரு விஷயத்த பண்ணணும், நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ அப்படி பண்ணும்போது பக்காவா அந்த உடம்பு பக்காவா நம்மளால வேலை செய்ய முடியும் இல்லையா? இதுதான் அவங்கவுங்க தர்மத்தை வந்து பக்காவா பண்ணணும். அடுத்தவங்களை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. நமக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ, குதிரை போல ஓடணும்னு ஆசைப்படக்கூடாது, கழுதை போல சுமக்கணும்னு ஆசைப்படாது. நம்ம கிட்ட இருக்க எபிலிட்டிக்கு தக்கன நம்மளோட சர்வீஸை வந்து நம்ம பண்ணிக்கணும், தர்மத்தை வந்து நம்ம பண்ணிக்கணும். இன்னொன்னு 3வது பாயிண்ட் வந்து யாரையுமே நகல் பண்ணக்கூடாது, இமிட்டேட் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் நம்ம சின்ன வயசுல கூட ஒரு கதை படிச்சிருப்போம் இல்லையா? காகத்தோட கதை படிச்சிருப்போம் இல்லையா? காக்கா வந்து ஒரு அன்னப்பறவையை பார்க்கும், ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சு பார்க்குமா, நானும் அதே போல நல்ல கலராகி அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி அது டயர்டா போயிடும். அது பிறகு ஒரு கிளியை பார்க்குமா, இந்த கதை மறந்து போயிடுச்சு, கிளியை பார்க்குமா, கிளியை பார்த்தோன்னே இது அவ்வளவு அழகா பேசுது, நம்மளும் அதே போல பேசி பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும், முடியாது. காக்காக்கு அதுக்குன்னு ஒரு எபிலிட்டி இருக்கு, அது காக்கா தான் கத்தணும், அது இப்படி குப்பை தொட்டில தான் இருக்கணும், இதுதான் பண்ணணும். அதோட உடம்பு அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் பண்ணணும். அது கிளியை போல ஆசைப்படக்கூடாது. அதே போல குயில் அழகா பாடுமா, இதை போல நம்ம பாடுமா, பாடி பார்க்குமா, கடைசி அது ரொம்ப டயர்டாகி சோர்ந்து போயிருது. அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதே போல நம்மளுக்குன்னு ஒரு எபிலிட்டி இருக்கும், அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல உனக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ, வர்ணாசிரம தர்மத்தை இந்த குணம் பிளஸ் கர்மத்துக்கு ஏற்ப நமக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ, நமக்கு என்ன இது இருக்கோ, அது தக்கன நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து பகவானோட இப்ப கர்மயோகம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதை பகவானோட சர்வீஸுக்கு வந்து நம்ம மாத்திக்கலாம். ஸோ ஈவன் ஒரு டெம்பிள் இருக்கு, இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணா சர்வீஸே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இப்போ பிரபு வந்து எந்த இதுலயும் அவ்வளவு அழகா அவரால் பிரச்சாரம் பண்ண முடியும். எல்லாரையும் அப்படி ஒரே போல பிரச்சாரம் பண்ண, அவரை போலயே நான் பிரச்சாரம் பண்ணணும்னா நான் கஷ்டம் தான் படணும். எனக்கு ஒரு எபிலிட்டி இருக்கும், எனக்கு பிரசாதம் குக்கிங் பண்ணது நல்ல எபிலிட்டி இருக்கலாம், அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு பிரச்சாரம் பண்ணது நல்ல எபிலிட்டி இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு கிளீன் பண்ணது வந்து ப்ராப்பரா வரும், இன்னொருத்தங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவ்வளவு அழகா வரும். ஸோ அந்தந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, சக்சஸ்ஃபுல்லா பக்தியில வந்து டாப்பா பண்ணணும். நமக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ அதை தான் பகவான் சொல்றாரு. உனக்கு ஒரு எபிலிட்டியை வச்சுட்டு நீ பண்ணாம இருக்க கூடாது. உனக்கு இப்ப அணில் எடுத்துக்கோங்க, ராமாயணத்துல எப்படி வந்து ராமர்களோட கருணையை வந்து அது பெற்றுச்சு, கரெக்டா இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன விஷயம், இவ்வளோண்டு மண்ணை வாரி தான் அது போட்டுச்சு. ஆனா ராமர் வந்து அவரோட ஃபுல் கருணை அதுக்கு கிடைச்சது. சோ நமக்கு என்ன அதை வந்து பக்காவா பண்ணு, உன்கிட்ட இருக்க எபிலிட்டியை வந்து டாப்பா பண்ணு அப்படின்னு தான் சொல்றாங்க. அது கிளீனிங்காவும் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். இப்போ நீங்க கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த போஸ்டிங் அதெல்லாம் போடுவீங்க, அது உங்களுக்கு நல்லா வருது, அதை டாப் அப் பண்ணுங்க கிருஷ்ணா சர்வீஸ்ல. மாதாஜி
சொல்லுங்க இது மாதாஜி. இந்த ஹரே கிருஷ்ணா. ஒரு ஒரு ஏதோ சொல்லுவாங்க, நிறைய பரியாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இந்த சிவபெருமான் இதுல கூட திருவாசகத்துல வரும். அவரு வந்து அந்த குதிரையை ஆக்கி அமிச்சிடுவாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அது திருப்பியும் நிறைய மாறிடும். அதனுடைய இது வந்து நரிதான் அது. அது மாதிரி மாத்துறாங்க, இருந்தாலும் அது அது மாதிரி ஆயிடுது திரும்பவும். நிறைய சின்ன கதையில வயசுல படிச்சிருக்கோம், ஞாபகம் வரல திடீர்னு கதைகள். சோ கடைசி வந்து அழியுதான் போயிரும். கரெக்டா இல்லையா? மாறி உட்கார்ந்து பக்கால கூட வரும், அது பிறகு அழிஞ்சு போயிரும், கொண்டுருவாங்க. சோ நம்ம வந்து அழிஞ்சுதான் போயிருவோம். நம்மளோட டியூட்டியை நம்ம பக்காவா பண்ணணும். ஆமா. இப்ப பிரபு சொன்னோம்னா அதுக்கு அவார்டு கொடுப்பாங்களா? கிடையாது. கரெக்டா இல்லையா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த சொல்லுங்க பிரபு. விஸ்வாமித்திரர் கதையில நீங்க வந்து விஸ்வாமித்திரர் கதையில விஸ்வாமித்திரருக்கு யாரு குருவா இருக்கிறாரு மாதாஜி? ஆக்சுவலா ஆரம்பத்துல அவர் வந்து விஸ்வாமித்திரர் தவம் இருந்து காலத்தை வீணடிச்சுட்டு தவம் வந்து படிக்கல. அதுக்கப்புறம் குருவை ஏத்துக்கிட்டு தவம் பண்ணி தான் அவருக்கு விஸ்வாமித்திரரோட நிலைக்கு உயர்றாரு இல்லையா? சோ அப்ப யாரு குருவா இருந்து அவருக்கு வழிகாட்டுனாங்க? ஆமா, எனக்கு அது வந்து எனக்கும் ப்ராப்பரா எனக்கு தெரியல. நான் பிரபுட்ட கேட்டேன் காலையில. சோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவர் உணர்ந்து வராரு அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாருக்கும் தெரிஞ்சா கூட சொல்லலாம். நான் கேட்டேன் பிரபுட்ட, அவருக்கும் காலையில அது தெரியல. அப்படியா? ஓகே ஓகே மாதிரி. அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குருங்கிறது யாரும் கிடையாது. ஏன்னா அதுக்கு பிறகு அவரா அவர் வந்து உணர்ந்து பண்ணிட்டு வருது. அதுல அவர் தோத்து போயிருக்காரு. சோ அதுதான் நம்ம இதுல என்ன பாயிண்ட் எடுத்துக்கணும்னா பிரபு, ஆக்சுவலி வந்து இங்க பிரபா சொல்லுவாரு, நீ கிருஷ்ண உணர்வுல நீ வந்துட்ட அப்படின்னா ப்ராப்பரா நீ இது பண்ணும்போது சோ எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாது கொடுக்காரு. சோ அந்த ஒரு தோல்வியில அவர் உணர்ந்து வந்திருக்கலாம். எனக்கும் அவரோட அந்த பார்ட்ல வந்து குரு யாருன்னு தெரியல. எனக்கு கேட்டேன், நான் வேணா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. சரியா பிரபு? எனக்கும் தெரியல. நீ பிரபுட்ட கேட்டேன். ஓகே மாதாஜி, எனக்கு தெரியாதனாலதான் கேட்டேன் உங்ககிட்ட. ஓகே ஓகே ஓகே, எனக்கு தெரியல பிரபு. இல்ல அவரு வசிஷ்டர் பிரம்மரிஷி பட்டம் வாங்குறாரு இல்லையா? எஸ் மாதாஜி. பட்டம் மட்டும் தான் வாங்குறாரு, அவர்னா குருவா கிடையாது. அவருக்கு இது இல்ல, அங்க சண்டை போட்டுட்டு தானே அவரு போறாரு. ஆமா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கொஸ்டின் ஆன்சர்ஸ் இல்லைன்னா ரீகேப்க்கு போலாமா? ஓகே மாதாஜி. இன்னைக்கு மாதாஜி எடுத்த கிளாஸ்ல இருந்து எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ங்கிறத லட்சுமி சங்கர் மாதாஜி சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா லட்சுமி சங்கர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வர்ணாசிரம தர்மப்படி அவங்கவுங்க கடமையை செய்யணும். அதுல குறைகள் இருந்தாலும் அவங்களோட தர்மத்தை செய்யறது சிறந்ததுன்னு சொன்னாங்க மாதாஜி. அது அழிவை கொடுத்தாலும் அதையே செய்யணும் அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்தவங்க கடமை வந்து பெர்ஃபெக்டா இருந்தாலும் அதை செய்யறது சரி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்கவுங்க குணங்களுக்கு தகுந்தாப்புலையும் கர்மங்களுக்கு தகுந்தாப்புலையும் தான் நமக்கான டியூட்டி இருக்கும். நம்ம இயல்புக்கு ஏத்தாப்புல நம்ம எபிலிட்டிக்கு ஏத்தாப்புல தான் எதையும் செய்யணும். நம்ம எபிலிட்டிக்கு மீறி அடுத்தவங்க செய்யறாங்கன்றதுக்காக கம்பாரிசன்ல செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா ஆன்மீக விஷயம்னு வரும்போது ப்ராப்பர் ஆன்மீக குருவோட கைடன்ஸ் இருந்தா நம்ம இது தர்மம் மாறி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இந்த பரசுராமர் விஸ்வாமித்திர கதை வச்சு சொன்னாங்க. நல்லதாவே செய்யறதா இருந்தாலும் அத்தாரிட்டி இல்லாம செய்யக்கூடாது அப்படிங்கறது சொன்னாங்க. யாரும் இமிட்டேட் பண்ணக்கூடாது. இதுதான் மெயினா எனக்கு தோணுச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சூப்பரா சொன்னீங்க. சோ எல்லாருக்கும் கடைசி என்ன அப்படின்னு சொன்னா பராம்கதி அடையுதுதான். கரெக்டா இல்லையா? சோ வர்ணாசிரம தர்மம் வந்து பௌதிகமா இருக்கும்போது நமக்கு அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஆன்மீகா போகும்போது இந்த வர்ணாசிரம தர்மம் இதெல்லாமே தேவையில்லை. ஒரு குருவோட வழிகாட்டல கூட பக்காவா பண்ணும்போது அந்த பராம்கதியுமா அடைஞ்சிடலாம். இது வந்து நமக்கு எப்படி ஒரு சாக்கடையை தாண்டணும்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு கல்லை போட்டா ஈஸியா கல்லில மிதிச்சு இந்த சாக்கடையை தாண்டிடுவோம் இல்லையா? அது போலதான் இந்த வர்ணாசிரம தர்மம் நமக்கு பௌதிகமா. அதுக்காக தான் அந்த சுதர்மத்தை ப்ராப்பரா நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு இது ஹெல்ப் பண்ணும் நமக்கு. சோ ஆனா இது இது எதுவுமே தேவையில்லாம கிருஷ்ண பக்தியில போகும்போது குருவோட கீழே நம்ம போகும்போது இது எதுவுமே தேவையில்லை. நம்ம டைரக்டா அழகா நம்ம பண்ணி போயிடுவோம். அததான் நம்ம பகவத்கீதையில வந்து நான் யார் வேணாலும் போகலாம், என்ன இதுல வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பரசுராமர் வந்து ஸ்ரத்ரியனா மாறுறாங்கன்னு சொல்றீங்கல்ல மாதாஜி, அது எந்த விதத்தினால மாதாஜி? விஸ்வாமித்திரர் வந்து
ஒரு காரணம் இருந்தது. அவரு வந்து தவம் செஞ்சாரு, பண்ணாரு. ஆனா பிராமண நிலைக்கு உயர்ந்தாலும் தோல்வி அடைஞ்சாரு. அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பரசுராமர் வந்து எந்த காரணத்தினால சத்திரியன் பிராமண நிலையில இருந்து அந்த மாதிரி மாறினாங்க மாதாஜி? அது கொஞ்சம் பெரிய கதை. நெக்ஸ்ட் இதுல ஏதாவது சொல்லலாமா மாதாஜி? இப்போ டைம் ஆ, ஆயிடுச்சு. ஓ- ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப கிளாஸ் இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே. இதுல இருந்தே கிளாஸ்ல இருக்கு. ஏன்னா அது ஒரு கதை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இல்லைன்னா நான் சொல்லுங்க. யாரையாவது அடுத்த கிளாஸ்ல கூட இது ஓகே கணக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இல்லைன்னா இதுல போடுவோம். ஏன்னா ஆல்ரெடி எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிளாஸுக்கு. இல்ல இதே லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் எல்லாருக்குமே. ஓகேவா? ஏன்னா பரசுராமரும் விஸ்வாமித்திரர் ஓகே போலயே ஒரு மாதாஜி. ஸ்டோரி அது. ஒரு பெரிய கதை. ஓகேவா? ஓகே ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இன்னைக்கு ஸ்லோகம் இருக்கா? ஸ்லோகம் நார்மல் டெய்லி ஸ்லோகா தானே கேக்குறீங்க? ஆமா ஆமா ஆமா. இல்ல இப்ப கிளாஸ் இருக்கா? நான் கேட்டேன் அவங்களுக்கு இப்ப 8 மணி எப்படி இருக்காங்க? நாங்க நாங்க ஒரு 10 மினிட்ஸ்ல படிச்சிருவோம் மாதாஜி. கீதா மாதாஜி, இன்னைக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே எல்லாரும் ஃபார்ம் மட்டும் வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. 63 ஃபார்ம்ஸ் இது வரைக்கும் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் யாராவது பண்ணாம இருந்தா அவங்க மட்டும் கொஞ்சம் பண்ணிருங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நம்ம இப்ப வாஞ்சகல்பே சொல்லிடலாமா? वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नंदगोडी वैष्णव की जय, श्रील प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, निताई गौर प्रेमानंदे। हरि हरि बोल। हरे कृष्णा। We both. Hare Krishna. Thank you, Mataji. Hare Krishna. Thank you, Mataji. हरे कृष्णा। थैंक यू माताजी। हरे कृष्णा माताजी। எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியுதா? தெரியுது மாதாஜி. ஓகே, நம்ம ஸ்லோகம் வாசிக்கலாம். வரதராஜன் பிரபுஜி, எங்களுக்காக வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரேயான் சுதர்மோ விகுணக தர்மாத் சுனிஷ்டிதாத் சுதர்மே நியனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவகः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. வாணி படிக்கிற மாதாஜி. வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. வாணி மாதாஜி வாசிக்கலாம். அதுக்கப்புறம் ஹரிசங்கர் பிரபு வாசிக்கலாம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுண பரதர்மாத் அனுஷ்டிதாத் ஸ்வர்தர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வாணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவத்கீதா அத்தியாயம் 3 பதம் 35. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுண பரதர்மா ஸ்வ அனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவகः. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ராமதிலகம் மாதாஜி.